பாகுபலி 3 திரைப்படம் உருவாகப் போகிறது. இதை பற்றி ராஜமௌழி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது பாகுபலி திரைப்படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணது. இந்திய சினிமாவில் மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணது. பாகுபலி 1, பாகுபலி 2 இந்த 2 திரைப்படம் சேர்த்து 3000 கோடிக்கு மேலே வசூல் செய்தது. இது மிகப்பெரிய வசூலாக இந்திய சினிமாவில் பார்க்கப்பட்டது. முக்கியமாக பிரபாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்குன்னு தாண்டி ஒரு பெஞ்ச் மார்க்காக இந்த திரைப்படம் ஏற்படுத்தி கொடுத்தது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் பல வெற்றி திரைப்படங்களை ராஜமௌழி அவர்கள் கொடுத்து கொண்டு வந்தார்கள். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பாகுபலி 3 வருமா வராதா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாகுபலி 3க்கான ப்ரொமோஷன் ஒர்க் என்னென்ன பண்ணீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ராஜமௌழி என்ன சொன்னாங்கன்னா, பாகுபலி படத்துக்கு ப்ரொமோஷன் நாங்கள் பெருசாக பண்ணல. ஸோ ப்ரொமோஷன் ஒர்க்குக்கும் பெருசாக நாங்கள் செலவு பண்ணல. வெறும் டிஜிட்டல் போஸ்டர்ஸ் அந்த வீடியோஸ் மட்டும்தான் அதில் மட்டும்தான் எங்களோட கிரியேட்டிவிட்டியை நாங்கள் காமிச்சோம். முக்கியமாக பாகுபலி திரைப்படத்தில் ஒவ்வொரு கேரக்டரோட மேக்கிங் வீடியோ தான் ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷனாக ஆனது. அது ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் தான் படத்தை நிறைய பேர் பார்க்க வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாகுபலி 3 படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பாகுபலி 3 திரைப்படம் RRR முடிந்த பிறகு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஆனால் இப்போ வரைக்குமே ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கான ஒர்க் போய்கொண்டு இருக்குது. பிரபாஸ் கூட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது. கண்டிப்பாக பாகுபலி 3வது பாகம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை ராஜமௌழி உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்